கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 13 முதல் 17 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது தேவன் நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ அர்ப்பணிக்கும் போது அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவாதிபதியானவர் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். மீண்டும் நம்மளை கூப்பிட வருவார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே சின்ன வயசுலேருந்து எங்க அம்மா சர்ச்சைக்கு கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல நான் சர்ச்சைக்கு போயிருக்கேன். ஆனால் முழு இரவு சர்வீஸ் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவேன், எல்லா இடத்துலையுமே போயிட்டுருப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற அனுபவம் இல்லை. ஆனால் சர்ச்சுக்குள்ளே முழு இரவு சர்வீஸ் அப்படின்னா நான் நைட் ஃபுல்லாக இருந்திருக்கேன். சர்ச்சுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு காப்பி பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க, நைட் நேரத்தில் அங்கேயே படுத்துருப்பேன். ஏன்னா சின்ன பிள்ளை, 3 வயசு 5 வயசுல 7 வயசுக்குள்ள இருக்கும். அப்போம்லாம் முழு இரவு சர்வீஸ் அப்படின்னா நைட்டு 10 மணி ஆரம்பிச்சாச்சுன்னா காலையில் 5 மணிக்கு தான் முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கடன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன். மனுஷனை நம்பி பல லட்சங்கள் வரல, 1/2 கோடி ரூபா நஷ்டம், பல தோல்வி, வியாபாரத்தில், மாந்திரியத்தில், கடனில், பிரச்சனையில், போராட்டத்தில் இருக்கும்போது பக்கத்தில் சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, நான் விக்கிரகத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், ஜாதகம் பார்த்துட்டேன், மனுஷன் பின்னாடியே போயிட்டேன், நான் பாவத்தில் வாழ்ந்துட்டேன், அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்பாக என் மனைவி சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. என் கணவர் இந்த மாதிரி விக்கிரகத்தில் போய் அடிமையில் இருக்கிறாரு, மனுஷனை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி என் மனைவி அதுக்கு முன்னாடியே சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் சொல்கிறேன் எப்போ அப்படின்னா 2010 2015 2015 2020 வரையே என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு பைபிள் எடுத்து வாசிப்பேன். இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்னன்னே அப்படின்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஒரு பாவி உண்மையிலேயே மனம் திரும்பி தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ என் வாழ்க்கையிலே
நான் மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் துன்மார்க்கனா என்னோட சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னை மன்னிங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போய் நான் துன்மார்க்கனாவே வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி என்னோட சமூகத்துல கண்ணீரோடு அழுது அழுது ஜெபிக்கும் போது இருதயமான கண்களை திறந்தார். நான் 11 வயசுலேயே வேலைக்கு போனதுனாலே பைபிள் வாசித்தா புரியாது, எழுத்து கூட்டி வாசிப்பேன். எங்கள் அம்மா 2020 சொல்லுவாங்க, ஏண்டா பைபிளை ஒழுங்கா வாசி, ஏன் மிஸ்டேக் வருது அப்படிம்பாங்க. அப்போ ஆன்லைன் மூலியமாக அனுப்பக்கூடிய மெசேஜை எங்கள் அம்மா கேட்பாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஒரு எழுத்து மாறிட்டாலும் ஒரு சென்டென்ஸ் மாறிடும் அப்படிம்பாங்க. இப்படியாக என்னோட வாழ்க்கையில் நான் உபத்திரப்பட்டு கஷ்டத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, கடன் பிரச்சனை, நிந்தைகள், அவமானம், தோல்வி, எல்லா சூழ்நிலையும் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிலாம் ஒரு மனுஷன், ஒரு பாவி மனம் திரும்பி அவருடைய சமூகத்துல வந்து தாழ்த்தி அர்ப்பணித்து என்ற என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அது எல்லாம் என்னுடைய சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லி தேவன் பக்கம் மனம் திரும்பும் போது, அதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் காலையிலேயே ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுறேன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், வரங்களினால் நிரப்புகிறார். வசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அந்த வேறு பரிசுத்தமாக்கப்படுகிறது. நற்கிரியை செய்ய சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய வேண்டுமா, வசனத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுக்கும் போது, ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் போது, ஆவியானோட சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது மனமாற்றம், செழிப்பு, ஆசீர்வாதம், பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தும் போது வாழ்க்கையிலே, அப்ப நான் இப்படிலாம் தப்பா வாழ்ந்துட்டேனா, என் வாழ்க்கையில இவ்வளவு மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி உணர்ந்து குத்தப்பட்டவனாக ஆவிலே, ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு உடைக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட இருதயம் அவருடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பாவி உண்மையிலேயே தேவன் பக்கம் மனம் திரும்பும் போது என்னெல்லாம் அதிசயம் நடக்கு, அற்புதம் நடக்கு, ஹீலிங் நடக்கு, விடுதலை கிடைக்கு, சுகம் கிடைக்கு, ஆரோக்கியம் கிடைக்கு, தீர்காயுசு கிடைக்கு, முடிவிலே நித்திய ஜீவன் தருகிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா, ஏன் ஆழமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து அதுக்கப்புறம் உள்ள வந்ததுனால கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஏகப்பட்ட வசனம் இருக்கு. என் குடும்பத்தை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்ட இதயத்தோடு குத்துண்டவனாக மனம் திரும்புறனோ, என்னை உருவாக்குறாரு, என்னை சிருஷ்டித்தார் அவர்தான். அவருடைய பிள்ளையாக மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறும்போது, இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே உலகத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனுஷன் துணிகரமாகவோ இல்ல அக்கிரமத்துக்குள்ளேயோ பாவத்துக்குள்ளேயோ இல்ல அசுத்தத்துக்குள்ளேயோ அருவருப்புக்குள்ளேயோ விபச்சாரத்துக்குள்ளேயோ மதுபான அடிமைக்குள்ளேயோ போகும்போது அந்த இடத்துல பிசாசு அங்க கிரியை செய்து கொண்டிருக்கு. இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம்.
என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது, அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காமல் மீறும்போது, அதுல பல பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் வந்துடும். இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, ரவிராஜா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் முதல்ல கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம். சரி, எனக்கு மட்டும்தான் அந்த கிஃப்டா அப்படின்னா, நான் ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சதுனால, கீழ்ப்படிய ஆரம்பிச்சதுனால வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகள் எல்லாரும். அப்ப நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படிய, அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க, உன் பிள்ளைகள் எல்லாரும், உன் பிள்ளைகள் எல்லாரும். அப்ப முதல்ல கீழ்ப்படிய வேண்டிய நபர் யாரு அப்படின்னா, ரவிராஜ் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துறனோ, எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறனோ, எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துல நான் கிடக்கிறனோ, என் குடும்பத்தை, என் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இப்ப நான் ஒரு 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன். இந்த 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, நான் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என் பிள்ளைகள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்ப அப்படியே உங்க ஸ்டெப்புக்கு வருவோமே. உங்க குடும்ப சூழலை என்ன தெரியும் எனக்கு தெரியாது, ஆனா ஆவியான தெரியும். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஒரு குடும்பத்துக்கு தலை யாரு? கணவர். அப்போ ஒரு குடும்பத்திலே முதல்ல கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். சில குடும்பத்துல சில தாயார் சொல்லுவாங்க, பிரதர் நான் மட்டும்தான் பிரதர் சர்ச்சுக்கு போறேன், என் கணவர் வரல, என் பிள்ளைய நான் சர்ச்சுக்கு போகும்போது கூட்டு போயிடும் அப்படிம்பாங்க. குடும்ப தலைவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். சாபத்துல இருக்கக்கூடாது, விக்கிரத்துல இருக்கக்கூடாது, பாவத்துல இருக்கக்கூடாது, போதை அடிமையில இருக்கக்கூடாது, கஞ்சா பழக்கத்துல இருக்கக்கூடாது. நேற்றைய தினத்திலே ஒரு நபரோடு போன்ல பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணன் எங்க அப்படின்னேன். அவங்க சொன்னாங்க, சனிக்கிழமை உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை நினைக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ரத்த வாந்தி எடுத்தாங்களாம், திங்கக்கிழமை இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்டேன். 42 வயசு அப்படின்னாங்க. எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்போதுமே தண்ணி அடிப்பாரு, தண்ணி அடிச்சா எதுவுமே சாப்பிட மாட்டாரு, கையில இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் தண்ணி அடிச்சிடுவாரு, சோறு சாப்பிடவே மாட்டாரு. அந்த மனுஷன் ரத்த வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போய் இறந்தே போயிட்டாரு. வீட்டுல பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க. இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னாங்க. என் இருதயத்துக்குள்ளே மிகவும் துக்கமாயிட்டு, மிகவும் துக்கமாயிட்டு, தூக்கமே வரல. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆத்துமா அழிஞ்சு போயிட்டு. ஒரு பாவி மனம் திரும்பினாதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பாமல் நரகத்துக்கு போனால் தேவன் துக்கப்படுவார். அப்ப நான் தேவனுடைய பிள்ளையா நான் இருந்தால் எனக்குள்ள இந்த துக்கம் இருக்கணும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. கணவர் தண்ணி அடிச்சிருக்காரு, ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டாரு. இப்ப அந்த மனைவி விதவையாயிட்டு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா? அந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் யார் வாங்கிட்டு வருவா? அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன் மனம் திரும்பினால், நான் எப்போதுமே யூடியூப்ல பேசும்போது சொல்லுவேன், எனக்கு தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அதுக்கு பேர் தான் கிருபை அப்படிமே.
இப்ப கூட இந்த செய்தி பேசும்போது கண்ணீரோட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். அந்த வீட்டுல இருக்கிறவங்க விதவையாயாச்சு. பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை. அப்பா 42 வயசுல இறந்து போயிட்டாரு. இதுதான் ஒரு குடும்பம். எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமா துன்மார்க்கமா வாழும்போது தேவன் துக்கப்படுவாரா, துக்கப்பட மாட்டாரா? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அந்த குடும்பம் நல்லா இருக்குமே. நேற்று தினத்திலே போன்ல பேசிட்டு எனக்கு சங்கடம், எனக்கு வேதனை, எனக்கு துக்கம், ஐயோ போயிட்டாங்களே, அந்த வீட்டில் உள்ள குட்டி பிள்ளைகளுக்கு யார் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி துக்கம். அந்த குடும்பத்துல எவ்வளவு கண்ணீர் இருக்கும். யோசித்து பாருங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எப்போ? இந்த ரவிராஜ் இந்த பாவி மனம் திரும்பினால், இந்த பாவி மனம் திரும்பினால், இந்த பாவி மனம் திரும்பினால் என் பிள்ளைகள், என் பிள்ளை, என் மகா கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். மிகவும் துக்கத்தோடு பேசிட்டு இருக்கேன், கண்ணீரோடு பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ குடும்பத்துல தகப்பன்மார்கள் விபச்சாரத்துல போயிருந்தாங்க, மதுபானத்துல போயிருந்தாங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க. நிறைய ஜெபகுறிப்பு வரும்போது, அண்ணே என் கணவர் என்னை சந்தேகப்படுறாருண்ணே, வீட்டுக்கு வரலண்ணே, விபச்சாரத்துல கொண்டு பணத்தை கொடுத்துதாருண்ணே, குடும்பம் ஃபுல்லா பிரிஞ்சு போயிருக்குனே, உடைஞ்சு போயிருக்குனே. அந்த குடும்பத்துல சாபம் தானே இருக்கும், எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நான் துன்மார்க்கன வாழும்போது சொந்த வீடெல்லாம் வித்துட்டேன், நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். 55 லட்ச ரூபா அழிச்சிருக்கேன், 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் பாவி என்பதை அறிந்து கொண்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ரோமர்ல போட்டிருக்கு, ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கும்போது தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. ஒரு குடும்பத்துல தேவனுடைய பாதுகாப்பு வேணும், தேவனுடைய பிரசன்னம் வேணும். அப்படின்னா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு பேசிட்டு இருக்கேன், கண்ணீரோடு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டார். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே விக்கிரத்துல இருக்கிறாங்க, மாந்திரியத்துல இருக்கிறாங்க, பாவ அடிமையில இருக்காங்க. நான் ஒரு நாள் ஊழித்து போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல ஏறினேன், குடும்பமா 6 மணிக்கு ஏறினேன், 12:30 ஆச்சு. ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன் 6 மணி நேரமா செல்போன்ல சிரிச்சு 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 பேசிட்டே இருக்கான். ஒரு 12:30 ஆகும்போது அந்த பையன்கிட்ட பக்கத்துல போனேன். தூங்க போறியா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடுத்த செகண்ட் தூங்கிட்டான். 6 மணி நேரம் மனைவிட்ட பேசல, அம்மாட்ட பேசல, யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? இன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு இருக்கு? செல்போன் அடிமை, விக்கிரத்துல அடிமை, பாவ அடிமை, அசுத்த காரியத்துல அடிமை, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்படிலாம் இருந்தால் ஒரு குடும்பம் எப்படிப்பா ஆசீர்வதிக்கப்படும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே
கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அதிகாலையில் செய்தி கேட்கிறீங்களா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எப்போ? நம்ம அப்படித்தானே யோசித்து பார்க்கணும். எப்போ? நான் கரெக்டா இருக்கணும், என் குடும்பம் கரெக்டா இருக்கணும், நாங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது. இன்னைக்கு எந்த வீட்டுக்குள்ள போனாலும் நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, நல்ல செல்போன்ல தேவையில்லாம பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்கிறது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, துதிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா இஷ்டம் போல தாறுமாற வாழ்க்கை. அப்ப அந்த வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை இருந்து எல்லாம் உள்ள வந்துரும்ல. நான் சொல்ல உண்மையா பொய்யா? தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பாருப்பா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை காணோமே. நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை காணோம். அதனாலதான் வேதனோடு பேசிட்டு இருக்கேன். ஆவியான துக்கத்தோடு இருக்கிறார். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கறீங்களோ, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? முழங்கால நின்று ஜெபிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட புதுசிலே சர்ச்சில் வேலை பார்க்கும்போது திருநெல்வேலியிலேருந்து 55 கிலோமீட்டர் எடையங்குடி, அங்கே போய் நேரம் அதிகாலை வெளியில் போய் தேரி காட்டு மண் அப்படிம்பாங்க, அழகா முழங்கால் போட்டு காலையில் நைட்டும் போய் அந்த மணலில் போய் ஜெபம் பண்ணுவேன். அபிஷேகத்தினால் நிரப்புனார், அந்நிய பாஷை கொடுத்தார், வரங்களினால் நிரப்புனார். என்ன காரணம்? அவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இந்த காலவெளியிலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அதுல என்ன தெரியுமா அர்த்தம்? யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, சில வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியுதுப்பா, டைவர்ஸ் ஆயிடுது. எனக்கு சில குடும்பத்தில் ஜெபகுறிப்பு வரும். டைவர்ஸ் ஆகிட்டு புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு யாராவது ஜெபகுறிப்புக்கு கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். நானும் எவ்வளவோ பேசி பார்ப்பேன். யாராவது ஒரு ஆள் இறங்கி போயிட வேண்டியதானே, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, விட்டு கொடுத்து போக வேண்டியதானே, மன்னிக்க வேண்டியது, நிறைய கேட்டு பார்ப்பேன். சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் சொல்லி அங்கே வரையே போயிருந்தாங்க. சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிருந்தாங்க, பேச மாட்டுக்கார், கணவர் பேச மாட்டுக்கார். எத்தனை கம்ப்ளைண்ட். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எப்போ? நான் ஒழுங்கா வாழ்ந்தா என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஒழுங்கா வாழ்ந்தா என் குடும்பம் நல்லா இருக்கும். நான் தாறுமாறா போகும்போது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிஞ்சிரும். இதுதான் பைபிள். பைபிள்னா என்னென்ன அப்படின்னா, நான் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறேனோ அதை வச்சுதான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேனோ அதை வச்சுதான் என் பிள்ளைக்கு சாப்பாடு, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்படணும் அப்படின்னா, ரவிராஜ் துன்மார்க்கனா போயிட்டேன் அப்படின்னா உடனே எங்க பிசாசு வந்துருமே. துன்மார்க்கருடைய வீட்டிலோ கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்திலே துன்மார்க்கமா வாழும்போது கர்த்தரின் சாபம் அங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒரு பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானா மாற்றப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். நீதிமான்களுடைய வீட்டிலோ நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த செய்தியை நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தாய்மார் கேட்கிறீங்களோ, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? இன்னைக்கு அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். முக்கியமான பாயிண்ட் அதுதான். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். பெரிதாய் சமாதானம் பெரிதாய் இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? என் வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலே
நான் மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, என் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம், நான் எப்படி நடுரோட்டுக்கு வந்தேன், எப்படி கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன், எப்படி தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினேன், எப்படி மனம் திரும்பினேன், அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு, பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜா பார்க்கும்போது நான் எப்பமெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனனோ அப்ப நான் சாபத்துக்குள்ள வாழ்ந்தேன். நான் விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்தாள். 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல, 13 லட்சம் கொடுத்துருக்கேன். சொந்த வீடை வித்துட்டு நடுரோட்டுக்கு வந்திருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதும் தெரியுது, துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறதா. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். நான் வழக்கமா நைட் நேரத்தில் உட்காந்து கையில பைபிள் எடுத்து அதிகமா உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். அப்படிலாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உட்காந்து யோசித்து பார்ப்பேன். எப்படி யோசித்து பார்ப்பேன்னா, என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். கடையில வியாபாரம் பார்க்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸ் வாங்கி அதுல நல்ல தண்ணி ஊத்தி ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருப்பேன். டெய்லி எலுமிச்சம்பழத்தை மாத்திட்டே இருப்பேன். அப்ப என் நம்பிக்கை எது மேல இருந்துச்சு? ஒரு எலுமிச்சம்பழத்து மேல இருந்துச்சு. ஆனா கடையில பார்த்தா லட்ச லட்சமா கடை. அப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. பக்கத்துலதான் சர்ச் இருந்துச்சு. சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணவே இல்லை. என்னைக்கு பிரச்சனை அதிகமாச்சோ, என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு நான் தேவனை தேட ஆரம்பிச்சனோ, என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைச்சது. அதனால காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதல்ல தேவனை தேடுங்க. ஒரு குடும்பத்துல முதல்ல தேவனை தேடும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே செல்போன் தான், நைட்டு படுக்கும் போதும் செல்போன் தான், வாழ்க்கையே செல்போன் தான். மனைவி வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், புருஷன் வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், மாமியார் வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம், மனுஷனே வேண்டாம், எனக்கு செல்போன் போதும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு லெவல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வாலிப பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா ஒரே ரூமுக்குள்ள இருக்கான். அம்மா டீச்சர், அவங்க என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ அம்மா என்னம்மா அப்படின்னு, பிரதர் நான் டீச்சரு, கணவர் இல்லை, கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல விட்டுட்டு போயிட்டாரு. நான் கஷ்டப்பட்டு பையன், ஒரே பையன்தான், நல்லா வளர்த்தேன். சர்ச்சுக்கு போய் நல்லா கூட்டு போய் ஒழுங்காக வளர்த்தேன். ஃபர்ஸ்ட் இயர் நல்லா படிச்சிட்டான். இப்போ செகண்ட் இயர் படிக்கான். இப்போ 2-3 மாசமா காலேஜுக்கு போக மாட்டேங்கான். வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். வெளியவும் போக மாட்டேங்கான். எங்கேயுமே போக மாட்டேங்கான். ஒரே ரூமுக்குள்ள, அடைஞ்ச ரூமுக்குள்ள அப்படியே கிடக்கான். நான் டீச்சர் வேலை பார்க்கறதுனால நான் போயிருவேன். அவன் வீட்டுக்குள்ளேயே கிடக்கான். கொஞ்சம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. கையில் செல்ஃபோன் வச்சுருக்கானா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் பார்க்குறானா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. சரி. அந்த அம்மா இன்னொன்று சொன்னாங்க, 2 செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறான். ஒரு செல்ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சிட்டாலோ இல்லை சிம்முக்கு அந்த நெட்டு முடிஞ்சிட்டாலோ உடனே அடுத்த செல்ஃபோன். காலையிலேருந்து ராத்திரி வரையும் செல்ஃபோன் தான் பார்க்கான். ரூமுக்குள்ளே தனியாக தான் இருக்கான். என்னையும் பக்கத்தில் விட மாட்டேங்கான். 2 மாசமா இப்படி தான் இருக்கான் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணேன். இது எதுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். 19 வயசு பையன்தான். ஆனா அம்மாவுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. கணவர் விட்டுட்டு போயிட்டார். ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எங்கேருந்துலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தகப்பன் தரப்புல நிற்கும் போது, தகப்பன் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இப்போ இன்னைக்குள்ள செய்திக்கு வருவோமே. சில குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருக்கு, சில குடும்பத்துல டைவர்ஸ்.
சில குடும்பத்தில் வீட்டில் மருமகன் சரியில்லை, சில குடும்பத்தில் மருமக சரியில்லை, சில குடும்பத்தில் வீட்டில் ஒற்றுமை இல்லை, சில குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, சில குடும்பத்தில் பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குலையுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. சில வீட்டில் விதவையாக இருக்காங்க, சில வீட்டில் திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, சில வீட்டில் அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க, சில வீட்டில் புருஷன் விட்டுட்டு போயிருந்தாரு, சில வீட்டில் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்துருக்குறாங்க, சில வீட்டில் குடும்பத்துக்குள்ள நல்ல நாடகம் பார்த்து படம் பார்த்து நல்ல சகல செழிப்போடு இருக்காங்க, சில குடும்பத்தில் கொள்ளை அடித்து சம்பாதிக்கிறாங்க, சில குடும்பத்தில் களவாண்டு சம்பாதிக்கிறாங்க, சில குடும்பத்தில் திருடி சம்பாதிக்கிறாங்க, சில குடும்பத்தில் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய வருமானமே லஞ்சம் தான். சில குடும்பத்தில் வேலையே செய்யக்கூடாது, ஆனால் வீட்டில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் வந்துடணும். இப்போ இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நான் 11 வயசுல நான் வேலைக்கு போனாலும் ஒரு நாள் சம்பளம் 3 ரூபாய்க்கு போயிருக்கேன். காலையிலேருந்து ராத்திரி வரையும் வேலை செய்யணும். ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த சம்பளம் ஃபஸ்ட்டு மாதம் எனக்கு சம்பளம் 45 ரூபா கொடுத்தாங்க. அந்த 45 ரூபா கொண்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கையில் கொடுத்தேன். அதில் 1 ரூபா தொட மாட்டேன், 5 பைசா தொட மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு கடலை மிட்டாய் கூட சாப்பிட மாட்டேன். முழு ரூபாய் அப்படியே அம்மாவை கொடுத்துருவேன். இதெல்லாம் ஏன் காலில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உழைக்கிற குடும்பத்தை காணோம். உழைக்கிற குடும்பத்தை காணோம். ஒரு குடும்பத்துல தகப்பன் எப்படி இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப மகள் தனக்கு பிரியமான ஒரு மகனை விரும்பி திருமணம் முடிச்சாச்சு. பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போற பிள்ளை தான். அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் யோசித்து பார்க்கும்போது, தகப்பன் 24 மணி நேரம் ஒன்லி மது அடிமை. மனைவிக்கு தெரியும், கணவரை கண்டிக்கவே இல்லை, ஒண்ணுமே சொல்லலை. கணவர் எப்போ பார்த்தாலும் மது அடிமையிலே இருப்பாரு. அந்த வாலிப மகள் காலேஜ் படிச்சா. காலேஜ் படிக்கும்போது கூட உள்ள ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவா. அப்படியே அந்த பக்கம் போனா, அப்படியே அந்த பக்கம் விக்கிரத்துல போய் திருமணம் முடிச்சிட்டா. இப்ப தப்பு யார் மேல இருந்துச்சு? தகப்பனார் மனம் திரும்பி மதுபான அடிமையை விட்டுட்டு ஒழுங்கா வேலை செஞ்சு சாப்பிட்டு இருந்தா அந்த வாலிப மகள்கிட்ட கேட்கலாம், ஏம்மா இப்படி பண்றன்னு சொல்லி கேட்கலாம். தகப்பனார் வீட்டுல சரியில்லாதனால அந்த வாலிப மகள் விக்கிரத்துக்குள்ள போய் உள்ள போயாச்சு, அவ்வளவுதான். அந்த மகளுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன ஆயிட்டு சாபம் உள்ள வருது. காரணம் யாரு? தகப்பன் சரியில்லை. தகப்பன் மதுபான அடிமையில இருக்கும்போது அது அந்த பிள்ளை வரைய தொடருது. சாபம் அப்படியே நேர வீட்டுக்குள்ள வருது. காரணம் யாரு? ஒரு குடும்ப தலைவர் சரியா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல இருக்கும்போது, நான் மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து நான் நடுரோட்டுக்கு வரும்போது, நான் மட்டுமா நடுரோட்டுக்கு வந்தேன்? மனைவி பிள்ளை எல்லாரும் சேர்ந்தானே. அப்ப நான் நடுரோட்டுல நிக்கும்போது என் கூட யார் நின்றுப்பா? என் மனைவி பிள்ளை. இது எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஒரு பாவி மனம் திரும்பினாதான் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எப்போ? நான் இஷ்டம் போல நான் துன்மார்க்கனா வாழ்ந்தாவா? கிடையாது. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு செவி கொடுக்கிறனோ அன்னைக்கு தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எப்போ? நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இது என் வாழ்க்கையிலே நான் அனுபவப்பட்டு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். என்ற எத்தனையோ மிஸ்டேக். அப்போ அதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது அறியாமை. ஒரு பக்கம் பார்த்தா ரட்சிக்கப்பட்டவரும் பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது உடனே கீழ் படிச்சுட்டா தப்பிச்சுக்கிட்டேன். உடனே கீழ்ப்படின வேற வழியே இல்லை. நம்ம பரலோகத்துக்கு போகணும்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பரலோகத்துக்கு போன அந்த எண்ணமே இல்லை. இஷ்டம் போல வாழணும். இஷ்டம் போல வாழ்ந்த என்ன ஆகும்? நேரம் நரகத்துக்கு போயிடுங்க. இப்போ கடைசி காலத்துல இப்ப அப்படிதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை பார்க்கும்போது பிசாசுக்கு எங்கெல்லாம் இடம் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் உள்ள என்ட்ராராம். அநியாயம் செய்யும் போது பிசாசு உள்ள என்ட்ராராம். பாவத்துக்குள்ள போகும்போது பிசாசு உள்ள என்ட்ராராம்.
அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும்போது பிசாசு உள்ள என்றாராம். இருளான வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது பிசாசு என்றாராம். செல்போன்லயே மூழ்கி கிடக்கும்போது பிசாசு உள்ள என்றாராம். அதனால இந்த கடைசி காலம் ரொம்ப ஆபத்தான காலம்பா. நான் அனுபவிச்சு பதில சொல்றேன். ஏன்னா என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்னை சந்திச்சார். அதனால உயிரோட இருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க 2008 இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால 2025 அழகா தேவனுடைய கிருபையினால உயிரோட இருக்கேன். எத்தனையோ மிஸ்டேக். இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினால் தேவனுடைய கிருபை தராது. துணிகரமா வாழ்ந்தாச்சு அப்படின்னா முடிவு என்ன சொல்லி பார்க்கும்போது மரணம், முடிவு என்ன சொல்லி பார்க்கும்போது நரகம். ஒருவேளை மோட்சத்துக்கு போகணும்பா, நான் பரலோகத்துக்கு போகணும்பா அப்படின்னு சொல்லி யாராவது இந்த செய்தி கேட்டார், பரலோகத்துக்கு என்னென்ன போகணும்னு என்ன நினைச்சிடும்? முதல்ல மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணுமா? அதனால கால வேளையில் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிக்கும் போது இந்த பூமியில என்ன நடக்கு, என் வாழ்க்கையில நடந்துச்சு, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன நடக்கு, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க. என் மகா வெளிநாட்டுல இருக்கிறா, மருமகன் பிரிஞ்சு இருக்கிறாரு, ஒரே வீட்டுல இருக்காங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை, டெய்லி அழுது அழுது ஜெபம் பண்றேன், என் மகளும் ரட்சிக்கப்பட்ட மகள் தான், நான் ஒரு விதவை, என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது பார்த்தா பெத்த தாய்க்கு சமாதானம் இல்லை, பெத்த தாய்க்கு சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மருமகனும் மகளும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஆனா பிரிஞ்சு வாழ்றாங்க. அந்த தாய்க்கு வேதனை வேதனை வேதனை. இப்படிதான் அந்த கடைசி காலம் போயிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்துல டைவர்ஸ், நிறைய குடும்பத்துல விபச்சாரம், நிறைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் வேண்டாங்கிறாங்க, நிறைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாம இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா, நகை இல்லை, பணம் இல்லை, வீட்டுல ஒண்ணுமே ஜாமானே இல்லை. கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள தேவைகள் லட்ச லட்சமா தேவைப்படுது, அவ்வளவு பணம் இல்லை. பிள்ளைகள் பார்த்தா கல்யாணம் முடிக்காமயே வயசாயிட்டு இருக்கு, 34 35 வயசுலாம் ஆயிருது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. புதிய நாளுக்கா ஜெபிப்போமா? ரொம்ப நேரமா இணைந்து இருக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ, யாரெல்லாம் உடைந்து போன சூழ்நிலை இருக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை கத்த சந்திக்கணும்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்கா கோடி மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா, கோடி மடங்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே நாங்க என்ன யோசிக்கிறோம் அது உமக்கு தெரியும்பா. எங்க வீட்டுல என்ன சூழ்நிலை அது உமக்கு தெரியும்பா. நாங்க கர்த்தரை விட்டு எங்க வழி விலகி இருக்கோம் அது உமக்கு தெரியும்பா. எங்கள்கிட்ட என்ன குறை இருக்கு அது உமக்கு தெரியும்பா. எங்கெல்லாம் நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ அந்த பாவத்தை மன்னிப்பீங்களா? அந்த அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா? அந்த துணிகரத்தை மன்னிப்பீங்களா? அந்த துன்மார்க்கமான காரியத்தை மன்னிப்பீங்களா? இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும்பா. அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்பாவுடைய கிருபை வேணும்பா. அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சமாதானம் வேணும்பா. கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கணும்பா. குடும்ப தலைவர் சீர்பொருந்தணும், குடும்ப தலைவர் ரட்சிக்கப்படணும், குடும்ப தலைவர் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். குடும்ப தலைவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டாங்களோ அந்த குடும்பத்தினுடைய வாசல் இயேசு கிறிஸ்து நாமத்துல திறக்கப்படட்டும். எந்த குடும்பத்திலே இந்த செய்தி எங்களுக்கு தான். எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது அவ்வளவு நீங்க சொல்லியிருக்கீங்க.
லிபாபா பல்லஹோரபௌ ஷபலஹோ பஹாதி பிஹுபலஹர பலஹோரது ரது நமரு ஷலஹோரப கரது திபா கபுது பெக்கேதுனா லிது ஷபலபலபலஹோரபது நமலஹதனி மேசிதுனி ஷபலபலஹோரப கரது ரபரக்கபுது பெக்கேதுனா திஷலஹோரஹது ஷஹோ பாதி பிஹுபலபரஹோரது ரது நிமேசிதுனி ஷிபிஹுபலஹ பிஹாசிதுனி மிஹிபிலஹார் பிலஹோரது ரது நமரு ஷந்தோட்டோரு ஷலஹதி பிகபுது பெக்கேதுனி கந்தோட்டோரபல லேது லபலஹ ஷதுஹபஹ பிஹபிலஹார் பிலக்கபுது பெக்கேதுனா. மகிமையின் ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. ஜீவாதிபதியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்லியிருப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. என்னுடைய சமாதானத்தையே உங்களை வைத்து போயிறேன்னு சொன்னீங்க ராஜா. உலகம் கொடுக்கிற சமாதானம் நான் உங்களுக்கு தரலன்னு சொல்லிட்டீங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் சமாதானத்துக்குள்ள வரணும்ப்பா. அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வரணும்ப்பா. நித்திய ஜீவனுக்கு தகுதியானும்ப்பா. குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. எந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமாக துன்மார்க்கமாக அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள சிக்கப்பட்ட நிலைமையிலே அப்பா வாழ்றவங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கணும். என் தேவன் மனம் இறங்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ என் தேவன் மனம் இறங்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க அப்பா. லிபோ ஷபஹோர பஹாது நிமேஷது நிமால பெலஹோர பக்கபுது பெக்கேதுனா. உள்ளம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருதயம் ஃபுல்லா காயம். குடும்பத்திலே வந்த பிரச்சனைகள் காயமா இருக்குப்பா. சில குடும்பத்துல யோசிக்கிறோம்ப்பா, நான்லாம் எதுக்கு வாழணும், இனிமேல் யாருக்கா வாழணும், அந்த அளவுக்கு வீட்டுல கஷ்டம்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ கர்த்தர் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரோடு செய்தி கேட்டாங்கப்பா, வேதனையோடு கேட்டாங்கப்பா. நிறைய குடும்பத்துல எங்க வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு, எங்க குடும்பம் அப்படித்தானே இருக்கு, எங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வேதனைப்பட்டாங்கப்பா. அந்த குடும்ப தலைவர் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த குடும்ப தலைவர் மனம் திரும்பணும்ப்பா. அந்த குடும்ப தலைவர் அப்பா சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ கர்த்தர் மனம் இறங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கப்பா. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீங்க ராஜா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்டாங்களோ அந்த குடும்பம் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அவங்க இருக்கிற பகுதியில சர்ச்சில் நாட்டப்படணும். ஆலயத்துக்கு போற பிள்ளைகளை மாறணும். ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். செழிப்பு பெற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். லிது ஷபஹோ பஹதி நிமேசிபு ஷபலஹு பிலஹ பிலஹரது ரதுனமலர ஷதுரபஹு பிஹாசிது நிமிஷபலஹு பிலஹ துரபலஹரது ரஹது லபலுரு ஷபதுஹு பிஹாவுஷது நமாரஹந்து துரபலஹரது லிது ஷபலஹி பிலஹாசது நேமலஹு ரபௌஷது ரபலக்கரது ரபல. இருதயம் ஃபுல்லா வேதனை. அந்த உடைந்த உள்ளங்கள் எல்லாம் என் தேவன் அந்த காயங்களை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணோ கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால புதுப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும், ஜெனிப்பிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்திலே பாவத்தினால அக்கிரமத்தினாலே அந்த ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கு, இந்த நாளில் உங்க பிள்ளையோட ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. அவங்களுடைய ஆத்துமா எந்த அடிமையில இருக்கோ, எந்த பாவ அடிமையில செத்து போன நிலைமையில இருக்கோ அந்த பாவத்தை மன்னித்து அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. நித்திய கிருபையால் நிரப்புங்கப்பா. பரிபூர்ணமான கிருபையால் நிரப்புங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் பரிபூர்ணமான கிருபை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தோட தரித்திரம், கஷ்டம், பஞ்சம், சாபம் எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா. இனிமேல் ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களோட வாழ்க்கையில் இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்ப அந்த செய்தி கேட்டாங்களோ, அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன சூழல் இருக்கோ எல்லாத்தையும் நீக்கி ஆசீர்வதிங்க. எங்களோட அவைங்களெல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கணும் அவங்களோட சிரசு மேலே அப்பா ஆசீர்வாத தைலத்தை ஊற்றுங்கப்பா. ஆசீர்வாதத்தை அப்பா வைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துடைய பாத்திரம் நிரம்பி ஒழிட்டும். தலையில உச்சங்கால் வரிய நிரம்பி ஒழியட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தங்க குமாருடைய ஆவி உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று விதேசப்படி குமாருடைய ஆவியில நிரப்புங்க. குமாருடைய ஆவியில நிரப்புங்க. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழலில வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுங்க. காலை வேளையில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனிக்கு போறாங்களோ, யாரெல்லாம் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல வியாபாரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டாக்டர், நர்ஸ், இன்னுமா கவர்மெண்ட் ஆபீசர், டீச்சர் ஜெபிக்கிறாங்க, குடும்ப தலைவர் ஜெபிக்கிறாங்க, முதியோர் ஜெபிக்கிறாங்க, காலவேளையில் டிரைவிங் லைன்ல போறாங்க, படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, புதுசா இணைந்திருக்காங்க. எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க, பரிசுத்தத்தால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, கிருபையின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியான மேல தங்கிருங்கப்பா. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களோ, ஐசியூ வார்டில் இருக்கிறவங்களோ, எந்தெந்த குடும்பத்துல எம்ஆர் ஸ்கேன் எடுத்து பல டாக்டர் ரிப்போர்ட்டு எந்தெந்த சூழ்நிலையில தோல்வியில இருக்கிறாங்களோ, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமைகளோ, முதியோர் சில குடும்பத்துல வீட்டுல படுத்த படுக்கை பலவீனத்தோடு பலவிதமான வியாதியோடு எந்தெந்த குடும்பத்துல ஜெபினாலோ, எங்களோட பலவீனத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களோட அக்கிரமம், எங்களுடைய நோய், எங்களுடைய எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்களுடைய தழும்புலால சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கத்த சந்திக்கணும்ப்பா. பரிகாரியாகிய கத்தரை அழைக்கிறோம், பரம வைத்தியரை அழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. லதூர் ஷபஹுபஹாதிரி விஷபலபலஹுர கர்துனி கந்துட்டுரபல. வேதனை 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 ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை எல்லாம் நீக்கி குணமாக்கித்தாங்கப்பா. சில குடும்பத்துல பிறந்தநாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமணநாள் கொண்டாடுறாங்கப்பா. ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்பி ஆசிரியங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கற்பதனிய கத்தை தொட்டு ஆசிரியங்க. கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. கடைசி காலத்துல கர்த்தருக்காக எழும்பக்கூடிய சந்ததி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உருவாகட்டும். கற்பதனிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உருவாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தடைகளும் விலகி போட்டோம். டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, குடும்பத்துல இப்படி பிரச்சனை இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்ல, எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி கற்பதுனி கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலேஜ் படிக்கிறாங்க, வேற வெளிநாட்டில் படிக்கிறாங்க, நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய தேவைகள் இருக்கு. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும்
உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. அதுக்கு தடையா இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. உங்க ரத்தத்தினால உங்க பிள்ளைகளை கழுவணும்ப்பா. கழுவி சுத்திகரிங்கப்பா. கழுவி சுத்திகரிங்கப்பா. ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. நாங்க பரலோகத்தில் வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பிள்ளையா நாங்க வாழணும்ப்பா. உங்க சித்தத்தை நிறைவேற்றணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவனுக்கு பிரியமானபடி நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீதி செய்ய, உண்மையா வாழ, நேர்மையா வாழ, பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. அந்த நாள் முழுது முன்னு பின்னுமா தேவது நிப்பாட்டி பாதுகாக்கணும்ப்பா. உங்களோட ரத்த கொட்டைக்கு வேல் அடைங்கப்பா. பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. வெண் வஸ்திரம் தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ ஜெபிக்கணும். அவனோட வாழ்க்கையில் இந்த நிமிஷம் முதல் கொண்டு ஒரு மாற்றத்தை கட்டிடுங்க ராஜா. விசேஷ ஆவினால் நிரப்புங்கப்பா. தானியேலை போல தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. ரட்சிக்கப்பட்ட மகனா தாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. கர்த்தருக்கா யாரெல்லாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல தடைகள் இருக்கோ அந்த தடைகளை நீக்கி அப்பா விசேஷமா கடைசி காலத்திலே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த அக்னினால் நிரப்புங்கப்பா. அக்னினால் நிரப்புங்கப்பா. அக்னினால் நிரப்புங்கப்பா. அக்னினால் நிரம்பி வழியிட்டும்பா. லிபா பாபா ஷபா குரதா ரக ரஷத ரபா கபுது பெக்கேதுனா ரிபா கபுது நிஷலபா கபுது பெக்கேதுனா லிபா பாபா கர துனிஷக தன மர கபுது பெக்கேதுனா லிபா கபுது ரிஷக ದನ ಮರ ಕಬುದು ಬೇಕೆದುನ ಲಿಬಾ ಲಬ ರಬು ಶಬ ಲಬ ಲಹದು ರಬ ಕಬುದು ಬೇಕೆದುನ ರೀಮಾ ಕರು ಶಂತೋಟು ರಬ ಕಬುದು ಬೇಕೆದುನ ಎಲ್ಲರುடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும்பா. நிரம்பி வழியட்டும்பா. நிரம்பி வழியட்டும்பா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்பா. எல்லா தேசமும் சுவிசேஷம் அறிவிக்கணும்பா. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ளணும்பா. இன்னும் எந்தெந்த பகுதியிலே சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கும் அந்த தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வாசல்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா தேசத்துக்குள்ளேயும் எந்தெந்த இடத்துல சுவிசேஷம் இன்னும் அறிவிக்க வேண்டுமோ அந்த வாசல்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் திறக்கப்படட்டும் ராஜா. எந்தெந்த ஜனங்கள் இப்பொழுது ஜெபித்து கொடுக்குங்களோ அவங்க மேல சுவிசேஷ அபிஷேகம் இறங்கி வரட்டும்பா. விசேஷமா அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்க அந்த கிருபை தாங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கணுங்களோ அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிக்கணும்பா. லா து ha ba sha ra du ri ka ba ra ka bo ru durabala raga dulabala raga durabarabu shabala bala bala hara durabala. சிலருடைய நாவுகளை கர்த்தர் தொடுகிறார். ரிது ஷபஹு ஹெபிசி ஹல ரு ரு ரபஹ திபிஹு பஹஹ ஜிபிஹு பாலரது ஷிபஹு பிஹஸிபிஹு ரஹு பிஹஸிபிஹு பிலஹ பிலஹரது ரிது லப லஹபிஹு வதனி மஹு பிஹஸிபிஹு லரது ஷிபஹு பிஹ பிஹ பிலஹரது ரிது ஹ பிஹஸிபிஹு பிலஹ பிலஹ பிலஹரது ரிது ஹ பிஹஸிபிஹு பிலஹ 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 பிலஹரது லஹுதுனஹ பிஹஸிபிஹு பிலஹ பிலஹரது ரபலஹரது லாது நிஷால பஹு பிஹஸிதினி மா லஹரது ரபக்கபது பெக்கேதுனா. யாரெல்லாம் ஜெபிக்கணோ அப்பா விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தை கத்த தொட்ட கிருபைக்கா நன்றி ராஜா. அப்பா விசேஷமாக அப்பா உங்களுடைய கிருபினால் வேல் அடங்கி ராஜா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடங்கி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க ராஜா. வெளியில யாரெல்லாம் பொறுப்புறாங்களோ எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துள்ளுங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாருடைய கத்தர் கொடுங்க ராஜா. யாரெல்லாம் விசேஷமா ஜெபித்தாலும் சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கையா இருக்குப்பா. நிறைய காரியத்துல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அந்த குடும்பத்தை
குடும்பத்துல என்னென்ன உபத்திரக்கம் எல்லா உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் விசேஷமா மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை சந்திங்கப்பா. லிஹா லா ஹர து ரிஷா பாபா தூரபலா லிகா தர ரிகா துலா பரஹ துரபலா துரபலா லா து நிமாகோ ரோஷா கதரா கதுரபலா லக துன மரஹ துரபலா லிபா பாபா து ரிஷா கர து ரிகா துரபலா ரிபா பாகா பர து நிகான் துட்டு ரபலா லா து ரிஷா பாகர துரபலா ரிமாகோ ரோ லா பாகரோ ஷாகா து நிகான் துட்டு ரபலா. எல்லா குடும்பத்துடைய பாத்திரம் நிரம்பி விடட்டும். இந்த நாளுக்கு ஜெபித்து எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வீடு கட்டுறாங்கப்பா அப்பா, நல்லபடியா கட்டி முடிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. வீடு கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்பா, கடன் இல்லாமல் வீடு கட்டறது கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க, எல்லா விதமான வாசல் திறந்து அப்பா அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எக்ஸாமுக்காக அப்பா படித்து ஆயத்தமா இருக்கிறாங்க. சில குடும்பத்துல எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே எனக்கு எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல. சில குடும்பத்துல வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் எல்லாம் திறந்துதாங்கப்பா. தேசத்துக்கு தேசம் அப்பா யுத்தம்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லப்பா. அப்பா எல்லா நாட்டுக்குள்ளயுமே தேவ சமாதானம் உண்டாகட்டுப்பா. எல்லா நாட்டுக்குள்ளயுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. ஒவ்வொரு தேசத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். இந்த மாசத்துல விசேஷமா ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்திலே அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிங்க ராஜா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தினால் பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கப்பட்டும். ஒவ்வொரு குடும்பம் ஜீவ புஸ்தகத்தில் அப்பா பேர் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து விசேஷம் அந்த நாளையும் அப்பா அவங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரித்தெடுத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். விசேஷமா அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா அப்பா கர்த்தருடைய வார்த்தை பேசுற கிருபை அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த நாளும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்காக அப்பா உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும்பா. எத்தனையோ குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. அந்த குடும்பத்திலோட எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. வேற வேற நாட்டில இருந்து செய்தி கேட்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா தேவைகள் எல்லாம் கத்த சந்திக்கிறோம். அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுமே சில குடும்பத்துல தனித்தனியா வேற வேற இடத்துல இருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சகலமான பாதுகாப்பு வேணும். கர்த்தர் பொறுப்படுத்த இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.